அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட் சீசன் 2 எபிசோட் 27 தான் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் எபிசோட். ஸோ போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? அந்த டீமன் கிட்ட சண்டை போட்டுருக்காங்க. இந்த பொண்ணு இருக்கால, அவள் நான் என்னோட பிரதரை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா எதிர்க்க. இந்த ஒரு டீமன் இந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்லுது, இவளோட ஸ்பிரிட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இவளோட ஃபிசிக் கூட பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆனால் என்ன பிரயோஜனம், ரொம்ப வீக்காக இருக்காளே. ஆனால் நீ என்னுடைய வழியில் குறுக்க வரல, உன்னை சும்மா விட மாட்டேன். நான் பாரு, உன்னோட போன்ஸ் எல்லாம் நொறுக்கி உன்னோட கை கால் எல்லாத்தையும் பிச்சு போட போகிறோம் பாரு அப்படிங்குது. இதை பார்க்கும்போது நம்ம சென்னானுக்கு பழைய ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருப்பா, இவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட உயிரை கொடுத்துருப்பா. அதே தான் இந்த பொண்ணும் பண்ணுறா. அதான் இவன் என்ன சொல்கிறான், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வராங்க பயங்கர கோவமா. திடீர்னு பார்த்தா வேற எங்கேயோ இருக்கான், எது இருக்கா, அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. இது ரிவர்சல் டெக்னிக். சீசன் 3 பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு சொல்லிட்டு. இந்த ரிவர்சல் டெக்னிக் அப்படிங்கிறத அவர் என்ன சொல்கிறாரு, உன் உயிருக்கு எப்போ ஆபத்து வருதோ அப்போ மட்டும் பயன்படுத்து. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரி. எதிரிக்கு மட்டும் ஆபத்து கிடையாது, இதை பயன்படுத்தும் போது நமக்கும் தான் ஆபத்து. இப்போ சென்னான் என்ன சொல்கிறான், அப்பா நீங்கள் சொல்லி கொடுத்தது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ வேறு சாய்ஸ் இல்லை, இதை நான் பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்சல் டெக்னிக்கை பயன்படுத்துகிறாங்க. இந்த டெக்னிக்கோட பேரே பார்த்தீங்கன்னா 7 டீமன்ஸ் வார்ட் ஆஃப் டிஃபயன்ஸ். இதை பயன்படுத்தும் போது இவனே கிட்டத்தட்ட ஒரு டீமன் ஃபார்முக்கு மாறுறான். இப்போது அந்த ஒரு டீமன் என்ன சொல்லுது, இல்லை இதெல்லாம் ஒரு இல்யூஷன், இது உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த டெவில் எல்லாத்தையுமே அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அதுக்கு புரியுது, ரைட்டு இது இல்யூஷன் கிடையாது. அந்த டீமன் என்ன கேட்குதுன்னா, நீ லெவல் 3ல தான் இருக்க, இந்த மாதிரி ஒரு பவரை உன்னால் எப்படி சம்மன் பண்ண முடிஞ்சது, என்னடா டெக்னிக் இது அப்படிங்கிற மாதிரி அதுவே அதிர்ச்சி ஆகுதுங்க. சென்னான் என்ன சொல்கிறான்னா, நீ ஹெவனோட வில்லை ஃபாலோ பண்ணுற அப்படின்னா நான் ஹெவனை எதிர்க்கிறவன்டா அப்படிங்கிறான். இப்போ இவன் யூஸ் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் டெக்னிக் பேர் பார்த்தீங்கன்னா அவேக்னிங் த டீமன் பிளேட். வச்சு சரியான அடி அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் மொத்தமாக 7 ஸ்ட்ரைக் இருக்குது. இப்போது ரெண்டாவது டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இது ஷேட்டரிங் த இல்யூஷன்ஸா. இந்த டீமன் பார்த்தீங்கன்னா அரண்டு போகுது. அது என்ன சொல்லுதுன்னா, இல்லை வெயிட் பண்ணு, நீ யூஸ் பண்ணுற டெக்னிக் உனக்குள்ளே இருக்க ஏதோ ஒன்றை தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குது. ஒரு டீமனுமே பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் இவனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்குது. அது என்ன கேட்குதுன்னா, உன் உடம்புல டிவைன் பிளட் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏன்ஷியன்ட் பவர்ஸ் எல்லாமே உனக்குள்ளே இருக்குது, அதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குது. இவன் நக்கலாக சிரிக்கிறாங்க. டே பையா யாரா நீ அப்படின்னு கேட்குது. இப்போது இவன் என்ன பண்ணுறான், மூணாவது டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் த டீமன் பாத். அந்த ஒரு டீமனால டெக்னிக்கை தாக்கு பிடிக்கவும் முடியல. அது என்ன யோசிக்குதுன்னா, இது ஒரு டிவைன் ஆர்மராச்சே, வாய்ப்பே கிடையாதே அப்படிங்குது. நம்ம ஹீரோ கேப்பே விடாமல் அடுத்து 4வது டெக்னிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த 4th டெக்னிக் பேர் பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் ரோரிங் வேவ். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அவன் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல அப்படியே அலையா எனர்ஜி ஃபார்ம் அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. 7ல் 4 டெக்னிக்கை அவன் பயன்படுத்திட்டான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிட்டான். இப்போ அந்த டீமன் என்ன சொல்லுது, தம்பி நீ ஒவ்வொரு முறை இந்த டெக்னிக் யூஸ் பண்ணும்போதும் உன்னோட லைஃப் எனர்ஜி அப்படிங்கிறத அது பயன்படுத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆல்ரெடி நீ பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆகிட்டா அப்படிங்குது. இப்போ அங்கே இருக்க ஒரு சில பேரோட எனர்ஜியை அது அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதில் மொத்தமாக 7 ஸ்லாஷ் இருக்குது, நான் இன்னும் என்னோட சண்டையை முடிக்கலை அப்படின்னு சொல்கிறான். அது என்ன சொல்லுது, தம்பி நீ இதுக்கு மேலே சண்டை போட்டோன்னா நீ செத்து போயிடுவே அப்படிங்குது. அது மட்டும் நான் இவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. அது இவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் என்ன பண்ணுறான், இவனோட அந்த 5th ஸ்லாஷ் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். இந்த 5th ஸ்லாஷ் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இன்னமும் ஆர்மர் பார்த்தீங்கன்னா உடையலைங்க. ஆனால் கொஞ்சம் கூட கேப் விடாமல் அதை தொடர்ந்து அவன் என்ன பண்ணுறான், 6வது ஸ்லாஷ் அப்படிங்கிறதையுமே பயன்படுத்துகிறான். பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ஒவ்வொரு அட்டாக்குமே. இந்த டீமன் என்ன சொல்லுது, உன்னோட லைஃப் எனர்ஜி மொத்தமாக காலி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நீ அட்டாக் பண்ணால் செத்து தான் போவே அப்படின்னு சொல்லுது. இவன் பார்க்குறான், சரி இதுக்கு மேலே நம்ம தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, இந்த கடைசி அட்டாக்ல தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 7வது அட்டாக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ அவன் திரும்பி பார்த்து அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், உன்னை ஆக்சுவலாக நான் ஃப்ளவர் வேலைக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன், உன்னோட சீக்ரெட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் முடியாது போல தெரியுதே அப்படிங்கிறான். இப்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கடைசி டெக்னிக் 7வது ஸ்லாஷ் அப்படிங்கிறத பயன்படுத்த போகிறான். இதை பார்த்து அந்த டீமன் பதறுதுங்க. இதோட பேரை பார்த்தீங்கன்னா அன்னஹிலேஷன் ஆஃப் டீமன்ஸ் அண்ட் காட்ஸ். அதாவது காட்ஸ் அண்ட் டீமன்ஸை கொல்லக்கூடிய ஒரு டெக்னிக். அதுக்கு பேரே அதுதான். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது அந்த நிலம் இருக்குது பாருங்கள், அது 2ஆக பொளந்து அந்த ஒரு டீமன் உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சு. ஆனாலுமே அது கத்திக்கிட்டே போகுதுங்க, நான் ஹெவன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன், கண்டிப்பாக என்னோட சோல் அழியவே அழியாது அப்படிங்குது. ஆனால் நிலம் அப்படிங்கிறது மறுபடியும் மூடிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோட உடம்புல இருந்த லைஃப் ஃபோர்ஸ் மொத்தமாக காலி ஆயிடுச்சுங்க. அவன் போத்துன்னு கீழே விழுந்துட்டான். எல்லாருமே ஓடி வராங்க, ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போது இங்கே கட் பண்ணால் அந்த டூமை காட்டுறாங்க. அவனுடைய அப்பா அங்கே இருக்காரு.
அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி எதிரியை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண இல்லையா, அதுதான் அந்த டெக்னிக்கோட ஒரிஜினல் நேச்சராம். இவர் என்ன சொல்கிறாரு, லைஃபுக்குள்ளே டெத் அப்படிங்கிறது இருக்கா மாதிரி டெத்துக்குள்ளே லைஃப் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது இவனுடைய வில் பவர் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனால் இந்த ஒரு டெக்னிக்கை வந்து இறந்து போகாமல் யூஸ் பண்ண முடியும். அப்படி இறந்து போகாமல் அவன் யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அவன் இழந்த அந்த லைஃப் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே திரும்ப இவங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இப்போ அந்த டூம்குள்ளே என்ன நடக்குதுன்னா, அங்கே ஆக்டிவேட் ஆகி நிறைய பவர் அப்படிங்கிறது இவனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி வெளியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சரில் இருக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது இவனுக்குள்ளே திரும்பவும் பாய ஆரம்பிக்குதுங்க. ஸோ எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இவன் மறுபடியும் மீண்டு வந்துட்டான். இப்போ இங்கே கட் பண்ணால் இந்த சிட்டி பயங்கரமாக டேமேஜ் ஆயிருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கைவனுக்கு ஒரு சமாதி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்காரு. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, சோகமாக இருக்காதீங்க, நம்ம வேணால் செஸ் விளையாடலாம், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃப்ரூட் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறா. அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் எனக்கு வந்து செஸ் விளையாட பிடிக்கும், நம்ம கண்டிப்பாக விளையாடலாம், சப்போஸ் நீ தோத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. நான் தோத்துட்டேன்னா நீங்கள் கொடுக்குற ஃப்ரூட்டை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறா. அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சென்னானுமே அந்த இடத்துக்கு வரான். ஆக்சுவலாக அந்த டீன் என்ன சொல்கிறாரு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலஸ்டியல் ஃப்ளவர்லேருந்து பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வேறு யாராவது ஒருத்தருடைய டிவைன் கான்ஷியஸ்னஸ்லேருந்து பிறந்திருக்கலாம். அதாவது ரீஇன்கார்னேஷன் மாதிரி ஏதோ ஒன்று, வாங்க கிளம்புவோம் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகாடமிக்கு வராங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே குவிஞ்சிருக்காங்க. இந்த டீன் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இவர் என்ன சொல்கிறார், ஆக்சுவலாக எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாரு. ஏன்னா அந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை ஜெயிச்சதில் இவங்க எல்லாருக்குமே பங்கு அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நிறைய பேர் சும்மா இருக்க மாட்டாங்க, ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் வெளியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவனோ என்ன வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மேலே என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது, நம்ம எப்போவுமே வந்து ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சென்னன் வந்து ஃபேரி கிட்ட கேட்குறான், நீ வந்து திரும்ப போக போறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், அவள் திரும்ப போய் தான் ஆகணும், ஏன்னா டீச்சர் கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லணும் இல்லையா. இப்போது இவன் வந்து நன்றி சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான், நன்றி எல்லாம் தேவையில்ல, ஒரு ஃப்ரெண்டாக உன் கூட ஊர் சுற்றுனதில் எனக்கு தான் சந்தோஷம் அப்படிங்கிறான். இப்போ அவளுக்குள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குதுங்க. அவள் ஒரு பவரை அன்சீல் பண்ணால, அந்த பவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த பவரை யூஸ் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, இவங்களோட சுய நினைவு அப்படிங்கிறது போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இவ வந்து சென்னன் கிட்ட சொல்கிறா, சப்போஸ் ஃப்யூச்சரில் நம்ம 2 பேர் எனிமையாக மீட் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அவனா சொல்கிறான், அடையாமா நீ நான்சென்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, சப்போஸ் நீ சொல்கிற மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம எனிமையாக மீட் பண்ணால் கூட நம்ம அதை ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாற்றிடுவோம் அப்படிங்கிறான். இப்போது டீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னானை பார்க்குறாங்க. சென்னான் மெயினாக எதுக்காக இங்கே வந்தான், அந்த ஒரு புக்கை எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தான்ல. 3 டீனும் ஒன்று சேர்ந்து அந்த ஒரு சீலை எடுத்து விடுறாங்க. இவனுமே உள்ளுக்குள்ளே போய் அந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறான்ப்பா. இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, நம்ம மர்சனரி ஒரு பெரிய கல் எடுத்து அந்த டிராகன் மேலே தான் வைக்கிறான். அந்த டிராகனும் பார்க்குது, உங்களெல்லாம் ஒரு நாள் வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஆக்சுவலாக அந்த டிராகன் இருக்கு பாருங்க, அது என்ன சொல்லுது, அந்த டீமன் ஒரு ஆர்டிஃபேக்ட் பயன்படுத்துச்சு இல்லையா, அந்த ஆர்மர், அது வந்து ஒரிஜினல் ஆர்மர் கிடையாதான், ஒரிஜினல் ஆர்மர் என்கிட்ட தாண்டா இருக்குது அப்படிங்குது. இந்த மர்சனரி கேட்குறான், என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோடு இல்லைங்க, இந்த சீசனே முடியுது. இதுக்கு மேலே நம்ம அடுத்த சீசனில் அந்த சேனலில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.